எல்லாருக்கும் வணக்கம்மா. நம்ம டெஸ்ட் ஒன்னுடைய ஜிகேவில் பிரீஃபான எக்ஸ்பிளைன் வீடியோ பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கொஸ்டின் 1ல இருந்து 23 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 24ல இருந்து 45 வரைக்கும் பார்க்கலாம். 24வது கேள்வி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய 3 முக்கியமான முழக்கங்களை எழுப்பிய பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1789. 1789. அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 7, 8, 9 அப்படின்னு வரும். அடுத்து 25வது கேள்வி பார்க்கலாம். கூற்று, பறவைகள் இடம்பெயர்வதை வலசை போதல் சொல்றாங்க. சரிதான், பறவைகள் இடம்பெயர்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது வலசை போறதுன்னு தான் சொல்றாங்க. அடுத்து காரணம், பறவைகள் தட்பவெப்பநிலை மாற்றத்திற்காக இடம்பெயர்கிறது. ஆமா, பறவைகள் தட்பவெப்பநிலை மாற்றத்திற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் உணவுக்காகவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும். அந்த இடம்பெயர்றதை தான் வலசை போறதுன்னு சொல்றாங்க. இப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஆன்சர் டி. அடுத்து 26வது கேள்வி, ஒரு ஆர்டிகல் பத்தின ஒரு கேள்வி பொறுத்து சொல்லியிருக்காங்க. தீண்டாமை ஒழிப்பு, பட்டங்களை ஒழித்தல், சமய விவகாரங்களை நிர்வகித்தல், கொத்தடிமை முறை தடுத்தல் அப்படின்ட்டு. தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிகல் 1க்கு பி, தீண்டாமை ஒழிப்பு விதி 17. 2க்கு பட்டங்களை ஒழித்தலுக்கு விதி 18. அடுத்து சியும் டியும் நேரடியாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் பி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 27, பீட்ரூட் உணவை தமது டேஷில் சேமிக்கிறது, வேர்களில் சேமிக்கிறது. பீட்ரூட் அதோட உணவை வேர்களில் சேமிக்கிறது. அடுத்து 28, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45 திருத்தப்பட்டு விதி 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்காக திருத்தம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்னு கேட்கிறாங்க. சட்ட திருத்தம் 86, வருஷம் 2002. 2002ல 86வது சட்ட திருத்தத்துல திருத்தம் செஞ்சு அந்த பிரிவு 45ல இருந்து 21A போயிட்டு அடிப்படையான கல்வியை வந்துட்டு சேர்த்திருப்பாங்க, அடிப்படை உரிமையா. அடுத்து 29, மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு டேஷாம் ஆண்டு ஜிகமே சிங்கே வாங்கக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 1972. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அது பூட்டான் நாட்டு மன்னர் உருவாக்கினாரு மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு 1972. அடுத்து 30வது கேள்வி, சரியான இணையை காண்கன்னு சொல்றாங்க. அடிப்படை கடமைகள் ரஷ்யாவில் இருந்து பெறப்பட்டது சொல்றாங்க. அடிப்படை கடமைகள் ரஷ்யாவில் அரசியலமைப்புல இருக்கிற அடிப்படை கடமைகள் ரஷ்யாவில் இருந்து பெறப்பட்டது. சரிதான். அடிப்படை உரிமைகள் அயர்லாந்தில இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது அயர்லாந்து இல்ல, அமெரிக்காவில இருந்து. அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவில இருந்து பெறப்பட்டிருக்கு. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிபிஎஸ்பி அமெரிக்காவில இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா கிடையாது, அது அயர்லாந்துல இருந்து பெறப்பட்டிருக்கு. கூட்டாட்சி தத்துவம் ஜெர்மனியில இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி கிடையாது, அது கனடாவில இருந்து பெறப்பட்டிருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து 31வது கேள்வி, வாக்கியம் 1, லத்திரஸ் என்று அழைக்கப்படுவது இனிப்பு பட்டாணி. சரிதான். ரயில் கற்றாழை போகன் வில்லா என்று அழைக்கப்படுகிறது. ரயில் கற்றாழை வந்துட்டு போகன் வில்லான்னு சொல்றாங்க. காகித பூ தான் போகன் வில்லான்னு சொல்லுவாங்க. ரயில் கற்றாழையை அகேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து பொறுத்துக, அடிப்படை கடமைகளை விதி 51ல ஏல இருக்கிற அடிப்படை கடமைகளை இன்னும் கூட போய் செப்பரேட்ல ஏபிசிடின்னு இருக்குல்ல, 11 கடமைகள் இருக்கு, கே வரைக்கும் இருக்கு. அதை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. விதி 51A ஜி, ஹெச், கே, சி இதை பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஜி வந்துட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் பாதுகாப்பு, ஏரிகள் பாதுகாப்பு, இதை பத்தி எல்லாம் பேசுது. அடுத்து ஹெச் வந்துட்டு மனிதநேய ஆராய்ச்சி. ஆராய்ச்சி ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது வந்துட்டு மனித நேயத்தை மீறுற அளவுக்கு இருக்கக்கூடாது. 51A கே, அது 6 வயசுல இருந்து 14 வயசுக்கு உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிப்படையான கல்வியை கொடுக்குதுன்னு சொல்லுது. அடுத்து 51A சி, இறையாண்மையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆன்சர் வந்துட்டு பி. 32வது கேள்விக்கு ஆன்சர் பி. அடுத்து 33, இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுள் காலம். இது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில. ஆன்சர் 65 வயசு. அரசியலமைப்பின் கீழ் கண்ட எந்த பகுதி நிதி உறவை பற்றி கூறுகிறது? நிதி உறவை பற்றி பகுதி 12 சொல்லுது. மத்திய மாநில உறவுகள்னா பகுதி 11, குறிப்பா நிதி உறவை பத்தி சொல்லணும்னா பகுதி 12. அடுத்து 35வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்துள்ளதை கண்டறிக. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவுன்னு சொல்றாங்க. சரிதான். இந்த கேள்வியில தவறா எது இருக்குன்னு சொல்றாங்க. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை கம்மியா தான் இருக்கு. நிலவில் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசை போல் 6ல் 1 பங்குன்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான். பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும் பொதுவா, ஆனா கேள்வியில வந்துட்டு எதிர்த்தகவில் இருக்குன்னு சொல்றாங்க. அது தப்பு. திரும்ப படிக்கிறாங்க. சி மட்டும், பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்குன்னு சொல்றாங்க. எதிர்த்தகவல்ல நேர்த்தகவில் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்துட்டு சி தான் தப்பா பொருந்திருக்கு. அடுத்த டி, நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவை குறிக்கும். அதுவும் சரிதான். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவை குறிக்கும்ன்றது சரிதான். அடுத்து 36வது கேள்வி,
மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள உறவு குறித்து ஆராய தமிழக அரசால் டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையில் மூவர் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்கிறாங்க. 1969. கலைஞர் பீரியட்ல அமைச்சாங்க 1969. மத்திய மாநில உறவு குறித்து ஆராய ராஜமன்னார் தலைமையில. சரி, அடுத்து வாக்கியம் 37 கேள்வி. வாக்கியம் 1, பம்பரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. சரிதான். கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாதுன்னு சொல்றாங்க. அதுவும் சரிதான். கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாதுன்னு சொல்றாங்க. சரிதான். அப்ப வாக்கியம் 1, 2 ரெண்டுமே ரைட்டு. இது பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமா காணப்படாது, ஆனா அலைவு இயக்கம் எல்லாமே கால ஒழுங்கு இயக்கமா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய 6th புக்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. அது தெளிவா படிச்சு புரிஞ்சுங்க. இது 38வது கேள்வி. ரிக்ஸியா என்பது கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டு? ரிக்ஸியான்றது பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. பூக்கும் தாவரம், பூவா தாவரம், ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள் அப்படின்ட்டு அந்த பாக்ஸ் தெளிவா படிங்க. ரிக்ஸியான்றது பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ஜிடிபியின் சமம் என்பது டேஷ் அப்படின்னு ஒரு புக் பேக் கொஸ்டின். ஆன்சர் சி. ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். அதுதான் ஆன்சர். புக் பேக் கொஸ்டின். புக் பேக்கை தெளிவா படிச்சுங்க. அடுத்து பொறுத்தது 40வது கேள்வி. குடியுரிமை சட்டம், தேசிய அவசர நிலை, பூஞ்சி ஆணையம், குறு அரசியலமைப்பு அப்படின்ட்டு வருஷங்களை மட்டும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. குடியுரிமை சட்டம் 1955 நேரடியாக பொருந்திருக்கு. தேசிய அவசர நிலை 1962 தான். பூஞ்சி ஆணையம் 2007 தான். குறு அரசியலமைப்புன்றது 1976. எல்லாத்துக்கும் ஆன்சர் நேரடியாக பொருந்திருக்கிறதுனால ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ABCD அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 41. வாக்கியம் 1, 2 கொடுத்திருக்காங்க. வாக்கியம் 1, உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். அடுத்து ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சொல்றாங்க. ரெண்டுமே சரிதான். உயிரெழுத்து எல்லாமே சொல்லோட முதல்ல வரும். ஆயுத எழுத்து சொல்லுடைய நடுவில் மட்டும்தான் வரும். முதல்லையும் கடைசியிலையும் வராது. அடுத்து 42. மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாக தலா வருமானத்தை சொல்லலாம். இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். தலா வருமானத்தை மக்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை உணர்த்துற ஒரு கருவியா நம்ம சொல்லலாம். அடுத்து 400 மில்லி அளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி நீர் ஊற்றப்படுகிறது. இப்போது நீரின் பருமன் 200 மில்லியா தான் இருக்கும். 200 மில்லி. அரசியல் சட்ட திருத்தம் பற்றி கூறும் சட்ட திருத்தத்தை பத்தி சொல்ற பகுதி எதுன்னு கேக்குறாங்க. பகுதி 20. விதின்னு கேட்டா 368. சட்ட திருத்தத்தை பத்தி சொல்ற அரசியல் அமைப்பு பகுதின்னு கேட்டா 20, விதின்னு கேட்டா 368. அடுத்து ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுகிறது அப்படின்னா பணிகள் துறை, சேவைத்துறை மூலமா தான் அதிகமான வேலை வாய்ப்புகள் ஏற்படுகிறது. நம்ம 1வது கேள்வியில இருந்து 45வது கேள்வி வரைக்கும் எக்ஸ்பிளைனா வீடியோ வந்து பார்த்திருக்கோம். இப்போ இந்த டெஸ்ட்ல இருக்கிற சைக்காலஜியும் மேக்ஸையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். நன்றி.